ஆன்மீக பயணத்தில் ஆன்மீக பயிற்சிகள், ராஜயோக பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய குருமார்கள் இந்த சாதனை புரிந்த யோகிகள் அப்படின்னு என்ன சொல்றோம், யாரையும் தவறா சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க இந்த சக்கராவை குறித்து செய்யக்கூடிய தியானங்கள் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. காயகல்பம், அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு, இன்னும் துரியாதீதம் ஏதோ சொல்றாங்க. பர்டிகுலரா யாரையுமே நான் நிந்திக்கவில்லை. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, காம குரோத லோப மோக மத மாத்சரியம். முதல் குறிப்பிட்ட யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இந்த 8 படிக்கட்டையும் கிரமமாக ஒவ்வொரு மனிதனும் ஏற வேண்டும். அதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய வீடியோல விளக்கம் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு சொல்றேன். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் ஒரு மனிதனுடைய நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். அதான் இது நெகட்டிவ் எமோஷன். காமம் என்றால் ஆசை, ஆசை என்றால் பேராசை, குரோதம் என்றால் கோபம், விபரீத கோபம், குரோதம். லோபம் என்றால் கருமித்தனம். காம குரோத லோப மோக, மோகம் என்றால் மோகம், பிணைப்பு. காம குரோத லோப மோக மதம், மதம் என்றால் ஆச்சரியம். மாச்சரியம் அப்படின்னா பொறாமை, பொச்சரிப்பு. இது எல்லாமே கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ்டா இருந்தா குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு தான் இதெல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். மனுஷனுக்கு இதெல்லாம் பேலன்ஸ் வராது. ஏன் கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில 4 பேர் கூட நம்ம சேர்ந்து வாழறப்ப இந்த என்ன சொல்றது, இன்ப துன்பங்கள், கஷ்டங்கள், சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறப்ப நம்மளுடைய எமோஷன் நெகட்டிவா சேஞ்ச் ஆயிடும். அது நெகட்டிவா சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப அட்வான்ஸா போக முடியாது. இந்த யம நியம ஆசன பிராணாயாம அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு நெறிமுறை தேவை. நெறிமுறை இல்லாம வாழக்கூடாது. இப்படிதான் வாழணும். காந்தி மகாத்மா எப்படி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அஹிம்சா ரீதியில, நம்ம காமராஜ், யாரு, ஏழை பங்காளன் காமராஜ், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தானே சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நியமம் போட்டுக்கிட்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காமராஜை பத்தி. அவர் சாகிறப்ப அவர் பேக்கெட்ல பணமே இல்லை, ஒரு செருப்பு. அந்த மாதிரி நியமமா வாழ்க்கையை வாழணும். மனசு வந்தபடி வாழ்க்கையை வாழக்கூடாது. யம நியம ஆசனம், ஆசனங்கள் உட்கார்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பை சரளமாக வளைத்து திரும்பி சொல்றபடி கேட்கணும் உடம்பு. ஆசனம், யம நியம ஆசன பிராணாயாமம், மூச்சு பயிற்சி பண்ணணும் கண்டிப்பா. பிராணாயாம யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார, ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை பெற வேண்டும். பிரத்யாகார தாரண, தாரண என்ன, கான்சன்ட்ரேஷன். ஏதாவது உள் அல்லது வெளி பொருளை வைத்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், உத்து நோக்கணும். தாரண தியான சமாதி, தியானம். மனது ஆத்மா உடல் மூன்றையும் இணைக்கக்கூடிய விதங்கள் நிறைய இருக்கு. அந்த தியானத்தை செய்து சமாதியை அடைய வேண்டும். சமாதி என்பது கடவுளை அடைவது. இதுதான் வாழ்க்கையின் சத்தியம். இதெல்லாமே இல்லாம யாரோ தியான பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா வெறித்தனமா தியானம் பண்ணி வெறித்தனமா அவங்க சொல்ல கொடுத்த எக்ஸசைஸை நீங்க பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய உடல் மற்றும் மனதில் நிறைய வேறுபாடுகள் ஆகி குண்டலினிங்கிற அந்த சக்தி வெளியே உங்களை பாதைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால எஸ்பெஷலி இந்த சக்கராவை நோக்கி செய்யக்கூடிய தியானங்களை யாரும் செய்யாதீங்க. ஏன்னா சக்கரா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த குண்டலினியோட இணைந்திருக்கு. அதனால சக்கரங்களை சுத்திகரிப்பு பண்றதுன்னா அந்த மணிப்புர சக்கரம் வரைக்கும் தான். இந்த வயிற்று நாவி அப்படிங்கிற தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடி வரைக்கும் தான் நீங்க உத்து நோக்கலாம். தொப்புள் கொடிக்கு கீழே போகக்கூடாது. கீழே இருந்து மேல கண்டிப்பா தியானம் பண்ணவே கூடாது. கீழ்முகமா மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்புர சக்கரம், அப்புறமா அநாகத சக்கரம், விசுத்தி, ஆக்னேயம், சகஸ்டாரம், இந்த மாதிரி கீழே இருந்து மேல்முகமா சக்கரத்தை பார்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா குண்டலினி வைப்ரேட் ஆகி ஒன்னா இடநாடி இல்லை பிங்கள நாடியில வந்துடும், சுஷ்ம நாடியில வராது. சுஷ்ம நாடியில வரணும்னா பக்குவப்படணும். இந்த ஸ்வரயோகா அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து சுஷ்ம நாடியை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீங்க பயிற்சியை தொடங்கணும், இல்லைன்னா தொடங்கக்கூடாது. ஸோ அதனால
நீங்க ஆன்மீகத்தை பத்தி கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. நியமங்கள் இருக்கு, இப்படிதான் பண்ணணும்னு. அதை பத்தி சில விவரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த விவரங்களை கரெக்டா வாங்கிக்கிட்டு குரு என்ன சொல்லியிருக்கிறார், குரு என்ன சொல்லி கொடுக்குறார், அதன் பிரகாரம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான தீங்கு வராது, லாபம் தான் இருக்கும். நீங்க ஆன்மீகத்துல முன்னாடி போறீங்களோ இல்லையோ, ஆரோக்கியமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம்.